வெற்றி கண்ட ஊராட்சி வெள்ளப்புத்தூர் ஊராட்சி. ஊராட்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் போன்றவர்களை மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இணைத்து அவர்களின் வறுமையை போக்கும் விதத்தில் கிராம வறுமை ஒழிப்புச் சங்கம் அவர்களுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்கி வருகின்றது. சுய உதவிக் குழுக்களின் செயல்பாட்டினையும் சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்த இருளர் பழங்குடியின மகளிரும் தங்களுக்குள்ளாக சுய உதவிக் குழுக்களை அமைத்து குழு சேமிப்பில் ஆர்வத்துடன் தங்களால் இயன்ற அளவிற்கு பணத்தினை சேமித்து வருகின்றனர். சுழல் நிதியின் மூலம் தங்களுக்கு தெரிந்த சுய தொழில்களை வீட்டிலேயே தொடங்கி வருமானம் ஈட்டி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். நான் வெள்ளப்புத்தூர் பஞ்சாயத்தில் இருக்கேன். இந்த மாதிரி ரோஜா மகளிர் குழு சுய உதவியில் இருக்கேன். இந்த மாதிரி ரோஜா மகளிர் குழுவில் இந்த மாதிரி மேட்டு போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக இந்த மேட்டுங்களை போட்டு பயனடைகிறேன். ஒரு மேட்டுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க. இதை வச்சு மகளிர் சுய உதவியில் நான் குழு கட்டுறேன். வணக்கம், என் பேர் தில்ஷாத். நான் வெள்ளப்புத்தூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். ரோஜா மகளிர் குழுவில் இருக்கேன். நான் எனக்கு குழுவில் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்த்து துணிப்பை தைங்கன்னு சொன்னாங்க. பயிற்சி கொடுத்ததுனால நான் இந்த துணிப்பை தைக்கிறேன். ஒரு பை எனக்கு 10 ரூபா தராங்க. நான் ஒரு 20 பை 30 பை தைப்பேன். இதனால் எங்கள் வீட்டில் ஏதோ குடும்பத்துக்கு என் செலவுக்கு உதவுது. பசங்களுக்கு படிக்க வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டு குடும்பத்துக்கு செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்குமே இதுவாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பயிற்சியினால் பயன்பெறேன். செம்பருத்தி குழுவில் இருக்கேன். அதில் லோன் வரத்தை வாங்கி நான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் வர வருமானத்தில் தான் குடும்பம் போகுது. பல்வேறு சமூக மக்கள் ஒன்றாக இணைந்து வாழும் இவ்வூராட்சியில் பழங்குடியின பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கும் சமூக நலத்துறையின் மூலம் விலையில்லா கறவை மாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து பெறப்படும் பால் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அரசின் ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்படுகின்றது. இதற்குண்டான தொகையினை மாதா மாதம் மகளிர் பெற்றுக் கொள்கின்றனர். எங்கள் குழு பேர் அள்ளி மகளிர் குழு. மகளிர் குழு மூலிமா போயிட்டு தான் சொசைட்டியில் மாட்டு லோன் வாங்கி கறவை மாடு வாங்கியிருக்கோம். ஒரு வேலைக்கு 4-5 லிட்டர் பால் கறக்குது. 2 வேலைக்கு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால். அது சொசைட்டியில் ஊற்றிட்டு அது மூலிமா எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை பட்டோடை பண்ணுறாங்க. அது மூலமாக எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குது.